ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதன் பரபரப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஆம்ஸ்ட்ராங்கின் அசுர வளர்ச்சி பிடிக்காததால் தான் 6 மாதம் ரெக்கி ஆபரேஷன் செய்த பின்னரே அவரை கொலை செய்ததாக குற்றப்பத்திரிகையில் வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது எதிரிகளால் கொன்று பழிதீர்க்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்தது. இந்த விவகாரத்தில் சரியான நடவடிக்கையை எடுக்க தவறியதாக பல IAS, IPS அதிகாரிகளும் தலைகளும் டிரான்ஸ்பரால் உருண்டன. கொலைக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட பிரபல ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் உட்பட 28 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிலையில் அதில்தான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் ஆட்கள் பலத்துடன் ஆம்ஸ்ட்ராங் குறுகிய காலத்தில் அசுர வளர்ச்சி அடைந்தது பிடிக்காததால் தான் கொலை செய்ததாகவும் கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனுடன் ஏற்பட்ட நிலத்தகராறு, சம்போ செந்தில் டீல் செய்த வீடு விவகாரத்தில் உள்ளே புகுந்து 30 லட்சம் ரூபாயை மிரட்டி பெற்றுக் கொண்டது மற்றும் தென்னரசு கொலை விரோதம் ஆகியவைதான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான முக்கிய காரணம் என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆருத்ரா மோசடி விவகாரம்தான் கொலைக்கான முக்கிய காரணம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் போலீசார் அதனை தெளிவாக மறுத்திருக்கின்றனர். அதேபோல ரவுடி நாகேந்திரன் தான் அனைத்து ரவுடிகளையும் ஒன்றிணைத்து சிகிச்சைக்காக சிறையில் இருந்து வரும் போதெல்லாம் திட்டம் தீட்டியதும் தெரியவந்துள்ளது. அதன் அடுத்த கட்டமாக நட்சத்திர ஹோட்டல்களில் கூடி கொலை திட்டத்தை தயார் செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த கொலைக்கு சுமார் 10 லட்சம் வரை சம்போ செந்தில் பண உதவி செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் கொலையாளிகளின் 63 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு அதில் இருந்து சுமார் 2 கோடி வரை பணத்தை முடக்கியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பல்வேறு மர்மங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அதில் முக்கியமான கேள்விகளுக்கான மர்ம முடிச்சுகளை குற்றப்பத்திரிகை அவிழ்க்க தொடங்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.